பூவும் பிஞ்சுமா இருந்த 2 ஏக்கர் பருத்தி காட்டுல 2000 ஆட்டை விட்டு மேய்ச்சா அந்த காட்டுல என்னல மிஞ்சம்? ஒன்ன மாதிரி ஆளுங்க எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா இப்படித்தான் வாழணும்னு வானத்தையே நம்பி இருக்கிறவங்க தான் விவசாயிங்க. அப்படிப்பட்ட விவசாயிங்க வெள்ளாம பண்ண முடியாம, விளைச்சலுக்கு விலை இல்லாம இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு வருஷத்துக்கு 15,000 பேர் தற்கொலை பண்ணியே செத்துக்கிட்டு இருக்கான். இதை நீ எப்படி செஞ்சா இந்த குடும்பம் சேர்ந்து சாக வேண்டியதான். இல்ல அவ பொஞ்சாதி தாலியை வித்து 50,000 ரூபாய் செலவு பண்ணி விவசாயம் பண்ணிருக்காள, நீ அழிச்சு விட்ட. இல்ல இந்த பாரு, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒண்ணு 50,000 ரூபாய் பணத்தை கொடு, இல்ல 10 ஆட்டை விட்டு போ. 1 கிலோ ஆட்டுக்கறி விலை என்ன தெரியுமா? சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 500 ரூபாய். ஏன் ஆடு ஒவ்வொன்னு 20-30 கிலோ தேரும். வாய் கூசாம நீர் பாட்டுக்கு 10 ஆட்டை விட்டு போச்சு சொல்றீரு. வேணும்னா 2000-3000 தரேன். அடி இல்ல பஞ்சாயத்தை எடுத்து பேசுத. இல்ல அவன் ஆட்டை எல்லாத்தையும் மொத்தமா பத்தி பவுன்ல அடிக்கல. ஓகே தேவர, முதல்ல என் கடாய்க்கு பதில் சொல்லும். அதோட முட்டி நீர் ஜெயிச்சிட்டீர்னா 10 ஆட்டையும் தோத்த ஒரு ஆட்டையும் சேர்த்து 11 ஆடா விட்டு போறேன். உமக்கு சம்மதமா? இல்ல உன்னோட மோதணுமா ஆட்டோட மோதணுமா? அவுத்து விடல ஆட்ட. அப்படி சொல்றான் என் சிங்கம். இல்ல அவுத்து விடல. ஏய் தலிக்க விலகு விலகு. எது எப்படி இருந்தாலும் தலைக்கறி நமக்கு தான். என்ன குட்டி கடாயை கூட்டு வருவாங்கன்னு பார்த்தா கொலகார கடாயை கூட்டு வந்திருக்காங்க. இதுல தலைக்கறி நம்மளுக்கு வேணாம். ஃபுல் கொலஸ்ட்ரால். குட்டி கொலஸ்ட்ரால். என்ன சொல்லு? உங்க அண்ணன் ஆட்டுக்கடையோட சண்டை போட போறானா? சண்டை போட போறானா? ஆமா ஆமா ஆமா. ஏய் சண்டை போட போறானா? ஏய் சண்டை போட போறானா? ஏய் சின்னத்தா, ஏய் சின்னத்தா, ஏய் சின்னத்தா. அந்த வந்து அது வந்து அங்க அவன் வந்துருச்சு. முத்துராமலி ஆட்டுக்கடையோட சண்டை போட போறானா? பெரிய கடையா? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. மசாலா அரைக்க சொல்லுமா? என்னங்க? பதறாம நின்னு வேடிக்கை பாரு. விட்டு 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 விட்டு. ஏய் குருடா, என் நோட்ட குருடா. டேய் 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 டேய், சின்ன பையன் போய் முட்டுற. என்ன முட்டல? வேணாம் சார். என்ன முட்டல? முட்டி தூக்கல. என்ன கிராம்ஸே? பூனை மாதிரி குறுக்க போடா. வீடியோ நான் வச்சுக்கிறேன். ஏய் 2 நாளா நான் ஊர்ல இல்லைன்னா உடனே ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணிருக்கியா? ஆட்டு கடாய வேற சாவிச்சியாமே. அதுக்கு என்ன இப்போ? ப்ளூ கிராஸ்ல சொன்னோம் புழுக்கே எண்ணிடுவாங்க. பஞ்சாயத்துல முடிவு பண்ணாங்க, நான் ஆட்டம் முட்டினேன். பஞ்சாயத்தா? நாட்டாமைங்கெல்லாம் செத்து 20 வருஷம் ஆச்சு. நாட்டாமைய நடிச்ச சரத்குமார், விஜயகுமார், விஜயகாந்த் எல்லாம் சொம்ப தூக்கி தூர எரிஞ்சிட்டு பால்ல சத்தியம் பண்ணிட்டு வீட்டுல 7 நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா என்ன பஞ்சாயத்து தலைவரா? இல்ல வக்கீலுக்கு படிச்சிருக்காரா? இல்ல அதுக்கு மேல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரா? இந்த ஊர்ல காது குத்து, கல்யாணம், இளவனு எது நடந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் நடக்கணும். போ உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, பஞ்சாயத்து பண்றேன்னு பந்தாவா தெரியறத விட்டுட்டு பந்தோபஸ்தா வீட்டுல இருக்க சொல்லு, இல்லாட்டி பந்தாடிடுவேன். அதுல மச்சினா என்ன கிராம்ஸ்? மாட்டு கொம்பு கடிக்க வேண்டிய சிவப்பைண்ட மூக்குல அடிச்சிட்டு முக்கிட்டு மூளையாதி வந்த மாதிரியே படுத்து கிடக்குற. மூளை மூக்குல வராதுடா மூதேவி. இது மூக்கையா பரம்பரை குட்டுடா குட்டு. ஏய் சி, இப்பதானே ஈஸி பண்ண. நீ காலை கட் பண்ணு, நான் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுதேன். வாடி வா. ஓய் என்னடா ஆட்டுக்கறி நல்லா இருந்துச்சா? நீ தான் நிறைய தின்னியாம. நானும் உனக்கு முறமாப்பிளதான். வேணும்னா அப்பப்ப சொல்லி அனுப்பு. 2000 ஆடு வச்சிருக்கேன்.
அனுப்பி விடுதே. இந்த பாரு, நாங்க ஒண்ணும் ஆட்டுக்கறி களையற ஆளுங்க இல்ல, வேட்டக்கறி திங்கிற ஆளுங்க. இந்த விஷயம் மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, உன்னை ஆட்டை உரிக்கிற மாதிரி உரிச்சிடும். போடி போடி. கிட்ட சொல்லுதே அண்ணா நொன்னிக்கிட்டு. ஏன்டா எழுவுத? அண்ணன், அந்த 7 பாட்டி என் மேல பேப்பர் ராக்கெட் விடுதானே. ஏறுதா வண்டியில? அட ஏறுதா வண்டியில? கூட பிறந்த பொறுப்பு எங்களுக்கு குலசாமில. ஐயோ மறுபடியும் சண்டை, மறுபடியும் சண்டை. எப்படா பணம் கொடுப்பான்? 2-3 நாள்ல சித்தப்பா, குத்துறானே. முத்துராமலிங்கத்துக்கும் 7 பாட்டிக்கும் சண்டை. என்னடா பிரச்சனை? எனக்கு தெரியும் சண்டை. எங்க நடக்குது? ஊருக்குள்ளதான் சண்டை. ஏய், போடா. மறுபடியும் ஐயோ. சண்டை. சித்தப்பா, அவனை வெட்டி கட்டி போடாதீங்க. இல்ல கட்டாம வா. ஏய், அவன் எங்க? உள்ளதாப்பா இருக்கா? முட்டி தூக்குடா. சிட்ட பிடிச்சி இழுத்துருவாளே. என்ன கரண்ட் பில் கட்டலையா? இருட்டா இருக்கு. என்னையாச்சு? உள்ளுக்குள்ள ஆள் இல்லப்பா. வரே ஆறுத பயம் உள்ள. சித்தப்பா, குத்தி போடாதீங்க. சித்தப்பா, கால நீளமா இருக்குன்னு இப்படியா வேகமா ஓடுவீங்க? ஏன் குடும்பத்தோட எங்க ஓடுறோம் சொல்லிட்டு ஓடுங்க. பாண்டி வீட்டுக்கு தானே குடும்பத்தோட ஒரு சேர் ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கலாம்ல. சரிங்க, ஒரு ஓடு உருப்படியா இருக்க கூடாது. யாருகிட்ட ஓடுற? ஏய் எப்பறா? என்ன வேட்டியா வந்துருச்சா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்ல போய் அந்த கடையில எவ்வளவு நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சரி, சரி. ஒரு 500 ரூபாய்க்கு பூரா நோட்டு வாங்கிட்டு வா. 500 ரூபாய்க்கு 10 நோட்டு ஒரு கலர் தான் கொடுப்பாங்க. கலரா? 10 ரூபாய் ஓடி வந்தா கலர் குடிக்க வேணாமா? ஏய் போடா. ஐயோ குடுறாங்க. விடாம அடிங்க. என்னாச்சு? இந்தாங்க 500 ரூபாய். 10 நோட்டு கொடுங்க. வேகமா கொடுங்க. இப்பயாவது படிக்கணும்னு அறிவு வந்துச்சே. ஏய், உன் வீட்டு ஓட்டு வீடு தானே, இரு குடும்பத்தோட வந்து கொலவே போறேன். ஏய், இவன் என்ன படிக்க சொல்லிட்டாயா? இவன் ஓட்டு வீடு உடைக்கணுமியோ? சை. சை. டேய் சை. டேய் மவனே. என்ன சித்தப்பா? மயில்சாமி போன் போடுறா. யாரு? சினிமா நடிகர் மயில்சாமிக்கா போன் பண்ண? இல்ல விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைக்கு போன் போட்டு ஒரு ராக்கெட் செய்ய சொல்றா. என் சொத்த பூரா வித்தாவுது. அந்த ராக்கெட்டை வாங்கி இவன் வீட்டு மேல விட்டு வீட்டை இடிச்சு தகர்த்தணும்டா. யார் பண்ணு மேல யார் ராக்கெட் விடுறது? சித்தப்பா, நெஜ ராக்கெட்டா செய்ய போறீங்க? ஆமாண்டா, நெஜ ராக்கெட் தாடா. போடாங்கற. அம்மா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்கடா. சித்தப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. எழுதி தாயே. என் புருஷன் செஞ்சது தப்புதான் சித்தப்பா. உங்களை எதிர்த்துக்கிட்டு இந்த ஊர்ல எங்களால இருக்க முடியாது. அவரை ஏதோ பண்ணிடாதீங்க. தாயே, இது மூக்கையா தேவை வம்சம். மானத்தை விட்டு உயிர் வாழ்றவங்க இல்ல, உசுரை விட்டு மானத்தை காக்குறவங்க. குடும்ப மானத்தை காக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். வம்சம் வார்த்தைக்கு அஞ்சும், புழுக்கதான் உலக்கைக்கு அஞ்சும். இனிமே இப்படி நடக்காது சித்தப்பா. ஏடா இனி இப்படி நடந்துச்சு அப்புறம் உன் புருஷன் தரையில கிடக்கும் சொல்லிக்க. சரி விடு. அவதான் வீடியோ வந்து மன்னிப்பு கேக்குறாள்ல. என்ன மன்னிப்பு? இவன் புருஷன் பேசின பேச்சுக்கெல்லாம் தலையை வெட்டி தலைக்கோணத்துல எரிச்சு தாமிரவர்ணியத்துல கரைக்கணும். அதை தானே செய்யணும். ஆமாடா, வெட்டிட்டு ஜெயிலுக்கு போ. என்னப்பா உங்க அப்பா இப்படி பேசுறாரு? இவரே தூக்கி என்னை உள்ள வச்சுருவார் போல இருக்கு. இவரோட மனசு மீச மாதிரியே பெருசா இருக்கு. அப்படிதாம்ல, போய் சுடு தண்ணி எடுத்து வை, போ. எப்படி போக முடியும்? இவன் புருஷன் பேசின பேச்சுக்கலாம் உங்கள மோதி சுடு தண்ணி தானே ஓலப்பாயில நாய் வச்சுக்கிடுவோம். இந்த பரதாயி, நெருப்பு சுட்ட புண்ணு விஷம் ஆகாது. அப்பவே ஆறி போச்சு. நீ போ. நீ போதாயி, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், போ. மன்னிப்பா கேட்டு வர மூதி. மூக்கையாத அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு நீ எங்கேயாவது போய் செத்து போயிருக்கலாம்டி. பங்காளியையும் பணங்காளியையும் பதம் பார்த்து தான் செய்வனும் சொல்லி இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த மூக்கையாத அவனுக்கு என் கையால தாண்டி சாவு. பஸ் வந்துருச்சு. இறங்கு. ஜினல் ஒரிஜினல் மிளகாப்பொடி அரைச்சு வைக்க சட்டி வந்துருச்சு. ஆனா சட்டி எங்க வாங்கினது, பில் எங்க இருக்குன்னு ஏதோ ஆடிட்டருக்கு பிறந்த மாதிரியே கேப்பா மூதேவி.
எஸ் எம் முருகன் ஸ்டோர். இந்த தூக்குச்சட்டி என்ன விலைன்னு கேட்ட வேண்டியதான். அண்ணாச்சி வணக்கம். வாசிங்கோ, என்ன விஷயம்? இந்த சட்டி என்ன விலைன்னு உங்ககிட்ட கேட்டு போலான்ட்டு வந்தேன். வாங்கின உனக்கு என்ன விலைன்னு தெரியாதா? இல்ல, ஓ பொண்டாட்டி கடையில இருக்கையில ஏன் பொண்டாட்டி வந்து வாங்கினது அதான் கேட்டேன். அப்ப 100 ரூபா கம்சம் தெரியா விலை சொல்லுதேன். அப்ப புளியங்குடிக்காரிய வச்சிருக்கல அதை உன் பொண்டாட்டி சொல்லிருட்டா. தூக்குச்சட்டி விலை 700 ரூபால போல. மிரட்டினா தான் சொல்லுதான். புளியங்குடிக்காரி கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கான். நெருங்கிடா பாப்போம். அண்ணே, நெருங்கிடா. எங்க? என்ன தம்பி இங்க நிக்குது? என்னது தூக்குச்சட்டி புதுசா இருக்கு? அப்ப இன்னைக்கு அன்னைக்கு கத்துருவாங்கல்ல. அட நீ என்னப்பா உங்க அப்பா மாதிரியே குறும்பா பேசுற? சரி நான் கிளம்பட்டா. எங்க ஏறுங்க, நான் விட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கம்பு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சட்டி அடி வாங்கிடக்கூடாது. உங்க மாதிரி கோச்சுக்குருவா. அட போவாங்கன்னு ஏறுங்க நீங்க வேற. கம்ப கொட்டா 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 கொட்டா.